அடிக்கிற இந்த குளிருக்கு இது அடிச்சாதான் கதகதப்பா இருக்கும். அட என்ன சார் நீங்க வேற என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்களே? சார் alcohol consumption is injurious to health. It leads to liver damage. சார் சின்ன பையன் சார் நானு. எனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இருந்தாலும் உங்க கம்பெனிக்காக ஒரு சின்ன கட்டிங் போட்டுறேன். நாளையில இருந்து இது தொடவோ மோந்தோ பார்க்கவே மாட்டேன். அப்ப என்னடா நான் சரக்கு எங்க கிடைக்கணும் தேடிட்டு இருந்தேன். இப்ப என்ன திடீர்னு இப்படி மாறிட்ட? பொண்ணு கிடைச்சிருச்சு சார். பொண்ணா? ஆமா சார். கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சார், அதான் நம்ம வாசனை. வாசனாவா? அவருக்கு என்ன? அதான் அவர் பொண்ணுதான். பொண்ணா? என்னடா நீ உன்னோட ரொம்ப ட்ரூல ஒன்னா சொன்ன? உன் காதல் புனிதமானதுன்னு நினைச்ச. ஆனா நீ மரத்துக்கு மர தவற குரங்கா இருக்கிய. வாசனா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவளை காதலிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, அதெல்லாம் ரொம்ப சுலபம் இல்ல. மாடன்னு பொண்ணுக்கு ரூட் விடலான்னு நீ இருக்கியா? அட சார், வாசன பொண்ணுதான் தில்மையா. என்னடா சொல்ற நீ? ஆமா சார். அப்படியா சார்? உங்களாலதான் அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? நான் தில்மையா கிட்ட சொல்லாதத உங்ககிட்ட சொல்றேன். அப்படியா? என்னது இது? I love you. I love you சார். I love you. I love you too செல்லோ. என் பொண்டாட்டிக்கு லவ் யூ சொன்னது இல்லடா, உனக்கு தான் முத வாட்டி சொல்லியிருக்கேன். இப்ப அதெல்லாத்தையும் விட்டுரு. இது பாரு, பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டேல்ல? அந்த லேண்ட் டீலிங், கமிஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிய. நான் தான் இருக்கேன்ல சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்ல பையரை பிடிச்சு அந்த லேண்ட் நீங்க முடிச்சு உங்களுக்கான கமிஷனை நான் வாங்கி தரேன் சார். இட்ஸ் மை ப்ராமிஸ். எப்பா என்ன காக்க வந்த தெய்வமே, நீ அந்த பொண்ணுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அந்த பொண்ணு உன்னை பார்த்ததும் இல்ல, உங்ககிட்ட பேசினதும் இல்ல. அப்புறம் என்னதான் பண்ண போற? வீட்டுக்கு போனப்பதான் பாக்கல, ஆனா பழகி இருக்கோம்ல. என்னதான் காதலுக்குள்ள பெரிய பெரிய மோதல் இருந்தாலும் அதை சரி செய்ய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் போதும் சார். அத பண்ணிட்டோம், லவ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓ, நானும் அந்த ட்ரிக்க பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பண்ணு பண்ணு, தைரியமா இதை எடுத்து குடி. இந்த Cheers. ஹலோ மிஸ்டர், எதுக்கு இப்படி வண்டியை குறுக்க நிறுத்துறீங்க? எடுங்க. அட என்ன நீ மிஸ்டர் கிஸ்டர்னு பேசிட்டு இருக்க? காதலோட கண்ணு மணியன்னு அப்படி நீ கூப்பிடலாம்ல. ஐயோ, அப்படி கூப்பிடுதான் உங்களுக்கு ஆள் இருக்கே, அவகிட்ட இதை எதிர்பாருங்க. ஏ லூசே, விஷயம் தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காத. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, அது எனக்கே தெரியாம எங்க அப்பா ஃபிக்ஸ் பண்ண விஷயம். போதும், உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே அவங்க நிச்சயம் பண்ணாங்க. சரி விடு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா எனக்காக வெயிட் பண்ணுவார். விடு, கார்ல போலாம் வா. ஃபுல் டஸ்ட், மழை. யூ காண்ட் பேபி. ஐயோ, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? உனக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, நீ பியூட்டியை மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த மாதிரி வழியை மறிச்சு என்கிட்ட இப்படிலாம் பேசாத, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், கல்யாணம் வரைக்கும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் குள்ள போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடுவ. ஏண்டி ஒரு லவர் கிட்ட எப்படி இல்லாம பேசுவ? பாரு, எனக்கு அவ வேணாம், எனக்கு நீதான் வேணும். எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். சரி வா, அப்பா கிட்ட பேசலாம். Enough குஷால், விடு. We are not lovers anymore. எனக்கு சரியான சர்ப்ரைஸ் தான் கொடுத்த. யாரையுமே லவ் பண்ணலன்னு சொன்ன, ஆனா ஒருத்தி வந்து நிக்கிறா. ஏ தில், சொல்றத கேளு. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வாட்ஸ்அப், கால் எல்லாத்துலயும் என்ன நீ பிளாக் பண்ணிட்ட. உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பிளாக் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு. தில், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. தில் தில் தில், நான் சொல்றத கேளு. ஹலோ, சரி வர. ஹாய். ஹாய். எங்க போனா அந்த சித்து? ஏய், நான் தான்டா சித்து. அடையாளம் தெரியலையா? ஹே சித்து, நீ தானடா இது? என்னடா கோலம் இது?
அது போலீஸ்காரங்க அடிச்சதால உடம்பு பூரா காயமா தான் இருக்கு. இன்னும் சரியாகல. டைட்டா ஷர்ட் போட்டா உடம்புல இருக்கிற காயெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதுக்காக தான் இப்படி. மணி சரியா இருக்கா? ஏய், அங்கெல்லாம் ஒன்றும் ஆகல. அதுல நல்லதா இருக்கு. என் ஜாதகத்துல 2 பொண்டாட்டின்னு சொல்லியிருக்காங்க. வாரம் பொண்டாட்டி, 2வது வாரம் 2வது பொண்டாட்டி. நீ இப்படியே பேசிட்டு கல்யாணம் ஆகாம சன்னியாசியா தெரிய போற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த யோகம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். குருஜி ஜெய் மகாகாளி. இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க? ஆம்பூர் பாபு பிரியாணி ஒன்லி 50 ரூபா மட்டும்தான். ஏய், 50 ரூபா போபோ பிரியாணி, அது நீ தானே? ஆமாப்பா, நான் தான். நீ என்ன பண்றீங்க? ஐயோ, அது பெரிய கதை. கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணு பொண்ணை தேடி தேடி நாசமா போய் வாழ்க்கையை வெறுத்து போய் ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்னு தேடிக்கிட்டே இருக்க. எங்கேயும் பொண்ணு கிடைச்ச மாதிரி தெரியல. கடைசியா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்க. இங்கேயாவது எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு பார்க்கலாம் அம்பாளோட அருளால. நீங்க அந்த நாடு இந்த நாடுன்னு போய் உங்களுக்கு கிடைச்சது முக்தி இல்ல, முதியோர் தோற்றம் தான். முதல்ல யார்கிட்டயும் வாங்கி கட்டிக்காம இரு. அது வந்து உங்களுக்கு இந்த வேலை நல்லா செட் ஆயிருக்கு, நல்ல வருமானம் வரும்னு சொன்னேன். சரி, அது என்னது? அது அதுல பிபிஎஃப்னு போட்டிருக்கே. பிபிஎஃப்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். பாஸ்ட் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஃபியூச்சரை சொல்லு. அதாவது கல்யாண யோகம் மத்த யோகம் எல்லாம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. சொல்லு. ஜெய் காளி. கையில ரேகியும் இல்ல, மண்டையில மூளையும் இல்ல. கேட்டாதானே உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா அந்த மங்களத்தோட சகவாசத்தை தோட விட்டுரு. டே சித்து, மங்களம் உங்க அப்பாவோட செட்டப்ல. என் அப்பா அதுக்கு சொத்து எழுதி கொடுக்க பார்த்தா, நான் உசாராயி அவளை உசார் பண்ணிட்டேன். சுவாமிஜி, இதுக்கப்புறம் எந்த எதுவும் நீங்க சொல்ல வேணாம். இந்தாங்க என் ஃப்ரெண்டோடது பாருங்க பாருங்க. ஆஹா ஆஹா ஆஹா, ராஜயோகம் ராஜயோகம். பொண்ணு மண்ணு பொருள் எல்லாம் உன்னையே தேடிட்டு வர போகுது. உங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியமோ என்னவோ. ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா சனி உங்க கூடவே இருக்கு. நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. டேய், நீ ஏன்டா இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ எனக்கு யோகம் தான்டா. என்ன சொல்லல. வா போலாம். வரேன். எனக்கு காணிக்க மறுபடியும் பிரியாணி கிடைக்க போயிடு. 1 2 3 4 5. சார் வணக்கம். வணக்கம் குஷால். இவரு சார், உங்க வீட வாங்க பையரை கொண்டு வரேன்னு சொன்னல, இவர்தான் சார். இவரு பையரா? ஆமா சார். பார்த்தா இவன் மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவன் மாதிரி இருக்கா. இன்சல்ட். சித்து மகாராஜாக்கு இன்சல்ட். அது இன்சல்ட் இல்லடா, இன்சல். ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாத. டேய், நீ கொஞ்சம் சுமாரா. என்ன சார், நம்பிக்கை இல்லையா? ஏன் வம்சத்து மேலே சந்தேகப்படுறீங்களா? எங்க கொள்ளு தாத்தா மைசூர் மகாராஜாக்கு செஞ்ச சேவையை பாராட்டி 200 ஏக்கர் ஜமீனும் 200 யானையும் கொடுத்தாங்க தெரியுமா? அப்புறம் என் தாத்தா பெங்களூர் ரேஸ் கோர்ஸ்ல ரேஸ் நடத்தி 60-40 சைட் வச்சிருக்காரு தெரியுமா? அப்புறம் நான் EOSல ஒரு பெரிய ரெசார்ட் கட்டி நடத்திட்டு வந்தா என்ன பார்த்து மூட்டை தூக்குறவன் சொல்றீங்களா? யூ நான்சென்ஸ். எனக்கு இந்த டீலே தேவை கிடையாது. ஏய், வாடா போலாம் நீ. பாக்க அப்படி தெரியல. ஆனா உங்க தாத்தாவை பத்தி சொன்ன உடனே புரிஞ்சிருச்சு. உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்னத்த சொல்றது? அந்த ஆளு கபடி விளையாடுவான். ஓ, உங்க அப்பா கபடி பிளேயரா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி கபடி பிளேயர் இல்ல. திங்கக்கிழமை சரோஜா வீடு, செவ்வாய்க்கிழமை செல்வி வீடு, புதன்கிழமை பூவரசி வீடு, வியாழக்கிழமை விஷாலம் வீடு, வெள்ளிக்கிழமை வெண்ணிலா வீடு, சனிக்கிழமை அன்னைக்கு விரதம். எங்க அப்பா ஆஞ்சநேயர் பக்தர். ஏய், அதெல்லாம் விடுங்க, வேகமா வந்து வேலையை முடிங்க. எனக்கு டைம் கிடையாது. இதெல்லாம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்ப டேட்டிங் மீட்டிங்லாம் சொல்ல கூடாது. வாங்க வாங்க போலாம் போலாம். வாங்க வாங்க போலாம். வா குஷால். சார், அலைஞ்சதால எனக்கு கால் வலிக்குது. நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இங்கே இருக்கேன். ஆனா விக்கிறவனும் வாங்கணும் இருக்கும்போது இவன் எதுக்கு? வாங்க, நீங்க போலாம். சரி, சரி. எங்க அப்பா மாதிரி நீங்களும் ஏதாவது மெயின்டைன் பண்றீங்களா? இந்த தோட்டத்தெல்லாம் நான் தான் மெயின்டைன் பண்றேன். ஓ, அது உங்களுதா?